அனைவருக்கும் வணக்கம். நாம் நவம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து மேப் ஸ்டடியை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் மேப் ஸ்டடி வந்து இந்தியன் லெவலில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவோட நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதை சார்ந்து மேப் ஸ்டடி வந்து பண்ண போகிறோம். முதல்ல நாம் சாம்பர் லேக் அப்படிங்கிறது ஒரு ஏரி நமக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சால்ட் வாட்டர், அதாவது உப்பு ஏரின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து சாம்பர் லேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து என்னென்னு பார்க்கும்போது, ஓவர் 40 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது வலசை போதல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாட்டிலேருந்து ஒரு பறவைகளானது இன்னொரு நாட்டுக்கு வந்து கான்டினென்ட்டுக்கு வந்து வலசை போகிறதுல வந்து மைக்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 40 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இறந்து போயிருதான். have been found dead அரௌண்ட் த சாம்பர் லேக் இன் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சாம்பூர் லேக்கு சுற்றி வந்து கிட்டத்தட்ட வந்து 40 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்குதான். இதில் வந்து 2-3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆகுது. இந்த 40 பேர்ட்ஸ்லேயே ஒரு 2-3 வகையை சேர்ந்த பறவைகள் இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சாம்பர் லேக் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் சால்ட் லேக் இன் இந்தியா மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி தான் வந்து இந்த சாம்பர் லேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாக்பூர் அண்டு ஜெய்ப்பூர் இன் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய நாகௌர் அண்டு ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த சாம்பர் லேக் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குமாங்க. எலிப்டிக்கல் ஷேப்பில் இந்த சாம்பர் லேக்கானது இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து சரௌண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை ஆரவல்லி மலை தொடர்றது இல்லையா, இது வந்து இந்த ஏரியை சுற்றி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் சாம்பர் லேக் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சாம்பர் லேக்கில் ஒரு 40 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இறந்து போயிருந்தாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உப்பு ஏரி. இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நாகௌர் வந்து ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. அதன் பிறகு இந்த ஏரியை சுற்றி ஆரவல்லி மலைத்தொடர்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து முதல் தகவல். சரி, நாம் இப்போ இது கூகுள் பண்ணி பார்ப்போம் சாம்பர் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பர் லேக், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஓகே, சாம்பர் லேக். ஸோ இதுதான் வந்து சாம்பர் லேக். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே உப்புலாம் வந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. சரி, நாம் படங்களை பார்த்துட்டோம். இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ மேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சொல்லலாம். ஸோ ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து சாம்பர் லேக் இருக்குது. ஸோ ராஜஸ்தான், இது வந்து ஹரியானா பார்டர் இங்கே இருக்குது. ஹரியானா பார்டருக்கு இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் தான் இந்த சாம்பர் லேக் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது போர்டோவைன் பில்முக் பேர்ட் சாங்சுரி. சாரி, வாய் வந்து மம்பிள் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் a flourishing refuge for numerous bird species, Assam's Bordovine Bilmuk Bird Sanctuary now faces an alarming biodiversity crisis with avian diversity plummeting by over 70. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்மோடைன் பில்முக் பேர்ட் சாங்சுரி, அதாவது அசாமில் இருக்கக்கூடிய இந்த பர்மோடைன் பில்முக் பேர்ட் சாங்சுரி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பறவைகளுக்கான ஒரு அங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வந்து ஃப்ளரிஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து இனப்பெருக்கம் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த இடங்களில். அதாவது வாழறதுக்கு ஒரு சிறந்த இடங்க, பறவைகள் வாழ்றதுக்கான ஒரு சிறந்த இடமா வந்து இந்த பேர்ட் சாங்சுரி வந்து இருந்தது. ஆனால் தற்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோடைய பயோடைவர்சிட்டி வந்து கிரைசிஸ் வந்து அதிகமாகிடுது. அங்கே பறவைகள் வாழறதுக்கான இந்த பல்லுயிர் தகவமைப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏவியன் டைவர்சிட்டி பிளமெண்டிங்னா என்ன? ஏவியன்னா பறவைகள், டைவர்சிட்டினா அதோடைய பல்வகை அப்படிங்கிற பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறது. பிளமெண்டிங் அப்படின்னா அது வந்து குறைஞ்சிட்டு வருது. எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வருதான்? ஓவர் 70% வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது? இந்த போர்டோவைன் பில்முக் சாங்சுரின்றது அசாமில் இருக்குது இல்லையா. அசாமில் எங்கே இருக்குது அப்படின்னா தீமாஜி அண்டு லகிம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே சுபன்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குதாங்க. எங்க இந்த போர்டோவைன் பில்முக் சாங்சுரி பக்கத்துலேயே சுபன்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டரி இருக்குது. ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா. ட்ரிபியூட்டரினா என்ன? துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவுடைய ஒரு துணை ஆறு தான் இந்த சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிறது அந்த லேக்கில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்றாங்க. ஃப்ரம் லேக்கா? என்ன இது?
மேலே வந்து ரிவர்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கீழே வந்து லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைப்பிங் மிஸ்டேக்லாம். ஸோ ரிவர்கிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோடைய ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 2000 மில்லிமீட்டர் அளவுக்கு இங்கே மழை பொழிவு இருக்கும். ஸோ அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும். மாய்ஸ்ட் டிராபிக்கல் கிளைமேட்டுங்க. இந்த சான்ச்சுரி எக்ஸ்பிரஸ் மாய்ஸ்ட் டிராபிக்கல் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு 2000 மில்லிமீட்டர் மழை பொழிவு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மாய்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்குல்ல, ஈரப்பதம் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து அந்த தகவமைப்பு வந்து ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நாம் இதை கூகுள் பண்ணி பார்த்துருவோம் எங்கே இருக்குது அப்படின்னு. அசாமில் தான் இருக்குது, நமக்கு தெரியும் அசாம் எந்த இடத்துல இருக்குன்னு. இருந்தாலும் நாம் அதை அந்த லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இப்போ நம்ம கூகுளில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அட்லஸ் வச்சு அந்த அட்லஸ் தான் நம்ம தேடி பார்க்கணும். அதுதான் வந்து நல்ல மேப் ஸ்டடி அப்படிங்கிறது. டைம் அதிகமாக இருந்தாலும் நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரஃபி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? போர்டு பைன். சரி, கரெக்டாக இருக்கிற இடத்துல டைப் பண்ணுறேன்னா பில்முக் வந்துச்சு பாருங்க. ஸோ இதுதாங்க இந்த பில்புக் சான்ச்சுரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு அசாமில் இருக்குது. ஓகே, நல்லது. இந்த ரீஜியனில் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், இதுதாங்க இந்த பிரம்மபுத்திராவுடைய ஒரு ட்ரிபியூட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த ஆறு தாங்க. என்ன ஆறு சொல்லியிருக்காங்க? சுபன்ஸ்ரீன்றது ஒரு ஆறு இருக்குதா. இது வந்து பிரம்மபுத்திரா ரிவர் இல்லையா. பாருங்கள், பிரம்மபுத்திரா ரிவரா. இது வந்து அசாம் ரீஜியன், உங்களுக்கு தெரியும். அசாம் ஏரியா, இது அசாம் மாநிலம். இது பக்கத்துலேயே வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து இருக்குது. இது வந்து பிரம்மபுத்திரா ஆறு. இந்த பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்ரினா என்ன? துணை ஆறு. அந்த ஆறோட வந்து இது வந்து ஜாயின் பண்ணிக்கிற பேர் தான் ட்ரிபியூட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு வந்து இது பிரம்மபுத்திரா ஆரோட வந்து ஜாயின் பண்ணிக்குது. பாருங்கள், இதுடைய அண்டை இந்த போர்டு பைன் பில்புக் சான்ச்சுரி அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது, பக்கத்து பார்டர்லேயே வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து இது எங்கே வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்றது கேள்வியும் வரலாம். இந்த சுபன்ஸ்ரீ அப்படிங்கிறது ரிவர் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது? ஓகே, இந்தியாவிலே தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. சரி, ஓகே. சரி, இந்த இடத்துல இந்த பயோடைவர்சிட்டி வந்து குறைவதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற வகையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடங்களில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நமக்கு தெரியும் சைனாவுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு வார் ஒன்று போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நேரங்களாலையும் இது வந்து இந்த பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் அப்படிங்கிறது. சரியா என்ன ரீசன்ஸ் அப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து தோலவீரா இந்த ஏரியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா, நாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரியில். ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய அந்த தோலவீரா பகுதி தான் நம்ம படிச்சிருப்போம். இதை பற்றி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இது மேலே வந்து கன்சர்ன் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரமாட்டேன்றாங்க. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுடைய இந்த பாதுகாப்புக்காகவும் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரமாட்டேன்றாங்களுக்காகவும் இதை வந்து நாம் அதிகப்படியான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்லாம் போவாங்க இல்லையா, அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த தோலவீரா அப்படிங்கிறது ஹரப்பா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதுடைய சீசனல் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன? மழை பெஞ்சால் வரக்கூடிய அந்த ஆறு நதி அப்படிங்கிறது மான்சார் அண்டு மான்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு பேரையும். ஸோ இது நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம். தோலவீரா குஜராத் வந்துச்சு. அடா பாருங்க, இது பக்கத்துலேயே இருக்குது. ஓஹோ, எஸ். இப்போ இதில் மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது பாருங்கள். இந்த தோலவீரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐலாண்டுங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் ஐலாண்டு நம்ம எதை சொல்லுவோம்? இது வந்து ஒரு லேக்குக்குள்ளே இருந்தாலும் ஆக்சுவலாக இது பார்க்கும்போது ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி வந்து ஏரி இருக்குது. கிட்ட வந்து ஏரி இது. இந்த ஏரி வந்து ரான் ஆஃப் கட்ச் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரிக்குள்ளே நடுவில் தான் வந்து இது இருக்குது. ஆனால் பாருங்கள், இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது இல்லையா. சரி, இதை பார்ப்போம், இந்த தோலவீரான்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடா அருமையாக இருக்குதே, சூப்பர். இதுதான் வந்து இந்த தோலவீரா அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய
ஒரு அரப்பன் சிட்டி, அரப்பனில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இது. இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குஜராத்தில் இருக்குதுன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். கட்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பக்கத்துலேயே அரேபியன் சீக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் முக்கியமான விஷயம், இது பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது லேக் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு மேப்பில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல தான் இந்த தோலவீரா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்குங்க. இது எதுக்காக அப்படின்னா இமாச்சல் பிரதேஷில் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ரெடி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பார்க் அது அப்கமிங் துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க் கங்ராதேரா கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஜூ சர்டிஃபைடு இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சர்டிஃபைடு ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா இடத்துல வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்காங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? அங்கே வந்து அதிகப்படியாக இந்த குப்பைகளை வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது. அங்கே வந்து அந்த பயோடைவர்சிட்டியை வளர்க்குற வகையில் அதிகப்படியாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. அது பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போல் ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. இந்த துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிறது என்ன இடத்துல இருக்குது? இமாச்சல் பிரதேஷில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த பார்க் வில் பி த ஃபீச்சர் 34 என்க்ளோஷர் வித் அண்ட் ஒன் வை பாத் பயோடைவர்சிட்டி கோட் ஹவுசிங் 37 ஸ்பீஷியஸ், கிட்டத்தட்ட 73 ஸ்பீஷியஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏஷியாட்டிக் லயன்ஸ், குரோக்கோடைல்ஸ், கேரியல்ஸ், இண்டிஜினியஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குதாங்க. இப்போ ஒரு பார்க் அப்படின்னா அந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ வண்டலூர் ஜூக்கு போனோம்னா வண்டலூர் ஜூவில் என்னெல்லாம் மிருகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் இந்த பார்க்கில் வந்து கிட்டத்தட்ட 73 ஸ்பீஷியஸ் இருக்குதான். இதில் வந்து ஏஷியாட்டிக் லயன்ஸும், குரோக்கோடைல்ஸ், கேரியல்ஸ் அண்ட் இண்டிஜினியஸ் பேர்ட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க்ன்றது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அது வந்து இமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம். பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு நம்ம டைப் பண்ணால் ஆல்ரெடியே வந்து யாரோ சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு காட்டுது. நேருக்கு போயிட்டு இருக்குது. ஓகே இது வந்து ஏன் காட்ட மாட்டேங்குது அப்படின்னா இது வந்து இன்னும் வரல இல்லையா? அப்கமிங் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இதை கூகுள் பண்ணால் காட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம போய் பார்த்துக்குவோம். இது வந்து மத்திய பிரதேஷில் தெலுங்கானாவில் காட்டுது. சரி, நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். இல்லை வந்து எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்ப்போம். எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்க? கங்ராதேரா கான்ஸ்டியூன்சி. கங்ராதேரா. ஸோ இமாச்சல் பிரதேஷுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது இது. இந்த கங்ராதேரா இந்த இமாச்சல் பிரதேஷுக்கு பக்கத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது? என்னென்ன மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எந்த இடம் அவ்வளோதான் அங்கே மேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துங்க இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இந்த துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க்கிறது இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இமாச்சல் பிரதேஷை எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தா சுஷல் மோல்டோ பார்டர் அப்படிங்கிறது சுஷல் மோல்டோ பார்டர் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து இந்தியன் அண்ட் சைனீஸ் ஆர்மிஸ் என்ன பண்ணியிருக்காங்க? தீபாவளிக்கு அவங்களுடைய ஸ்வீட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரில். அதாவது லடாக்கில் இருக்கக்கூடிய சுஷல் மோல்டோ பார்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய நல்லெண்ணங்களை பகிர்ந்துக்க வகையில் அங்கே வந்து ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. நமக்கும் வந்து ஒரு டென்ஷனான ஏரியான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குரூஷியல் டிப்ளமேட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மிலிட்ரி நிறைய கன்ஃபரன்டேஷன் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்.
இப்போ நமக்கும் வந்து சைனாவுக்கும் இடையில ஒரு பார்டர் சொல்லுவாங்க இல்லையா, கண்ட்ரோல் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து சுஷல் மோல்டோ பார்டர் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருந்து தீபாவளிக்கு 2 பேர் வந்து ஸ்வீட்ஸை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறோம். இந்த சுஷுல் மோல்டோ பார்டர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் பாருங்க, இதுதான் வந்து சுஷுல் மோல்டோ பார்டர்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு? இங்க கரெக்டா எங்க இருக்குது பாருங்க, பேங்காங் லேக். இது இந்த தாங்க. இது பாருங்க, சைனா பார்டர் இங்கே இருக்குதுங்க. இது பக்கத்தில் தான் வந்து இந்த சுஷுல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஸ்வீட்ஸை வந்து அவங்க பரிமாறி இருக்காங்களாம். இந்த சுஷுல் பார்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்குறது, பக்கத்தில் வந்து பேங்காங் லேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடம் நம்மளுக்கு வந்து இப்போ மேப்பில் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இந்த பெண்டு இருக்குது பாருங்கள், இந்த பெண்டில் தான் வந்து இந்த சுஷுல் பார்டர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருங்க, இது ஃபோட்டோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதுதான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இது வந்து 2 பேர் வந்து ஸ்வீட்டு வந்து பகிர்ந்துக்கினாங்களாம். இந்த இடம் தான் இங்கேருந்து நாங்களே தீபாவளி கொண்டாடுறோம், நீங்களே தீபாவளி கொண்டாடுறீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி கொண்டாடல, நம்மளுடைய பண்டிகை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேப்பில் கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பெண்டு தான் வந்து சுஷுல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஷுல்ன்றது இந்த இடத்துல இருக்குது. சரியா? அடுத்து வந்து தால் லேக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டுக்கு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்னா, கிட்டத்தட்ட 150 உமன்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் எவர் ட்ரெடிஷ்னல் ஷிகாரா போட் ரேஸ் அந்த இடத்துல வந்து நடந்திருக்காங்க. ஷிகாரா போட் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஸ் வந்து கிட்டத்தட்ட 150 பெண்கள் வந்து நடந்திருக்காங்க. இது என்ன வந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் லேக் அப்படிங்கிற ஒரு லேக். அந்த லேக்கில் வந்து 150 பெண்கள் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஷிகாரா போட் ரேஸ் வந்து நடத்திருக்காங்களாம். அதுதான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய அந்த அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து நடந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரேக்கிங் சொசைட்டியல் நார்ம்ஸ் அண்ட் ஷோகேசிங் தேர் ஸ்ட்ரென்த். அவங்க பெண்கள் இது செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதெல்லாம் பிரேக் பண்ணுற வகையில் கிட்டத்தட்ட 150 உமன்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த தால் லேக் அப்படிங்கிறது ஸ்ரீநகரில் இருக்குது. எங்கன்னு பார்ப்போம். தால் லேக் ஸ்ரீநகர், அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்ட், இந்த ஏரியாவில் தாங்க. இதுதான் வந்து தால் லேக்கா. ஸோ நம்மளுக்கு இது பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு இது டெரைன் மாற்றி பார்க்கலாமா? சரி. ஸோ இந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது. தால் லேக்குன்றது இந்த இடத்துல இருக்குது. இது பக்கத்தில் டச்சிகம் நேஷ்னல் பார்க், இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்கலாம். தால் லேக் பக்கத்தில் வேறு என்ன லேக் இருக்குதுன்னு சொல்லலாம். அன்சார் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குதுங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தால் லேக் பக்கத்தில் அன்சார் லேக்குன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்ரீநகருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இது ஒன்று. இப்போது இது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்துருவோம். இந்த பார்த்தாங்களே ஷிகாரா போட்டுன்றது எப்படி இருக்குன்றத ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். ஷிகாரா போட் ரேஸ் இமேஜ் மட்டும் கொடுங்க. இதுதாங்க. இந்த ரேஸ் தானா இது? ஓஹோ, சரி, இதுதாங்க. இந்த மாதிரி ரேட்ஸ் தான் வந்து நடந்திருக்குது. இதில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், ஒரு மேப் ஸ்டடி மூலமாக நம்ம இவ்வளோ தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், ஒரு இடம் எங்கே இருக்குது, அந்த நியூஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது மேப் ஸ்டடி பண்ணுறது மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே வந்து பை ஹார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து மேப் ஸ்டடிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஷிகாரா போட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இது அது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த டைகர் ரிசர்வ்லேருந்து கடந்த ஆண்டு வந்து 25 டைகர் வந்து டிஸப்பியர் ஆகிருக்காங்க, காணாமல் போயிருக்கான். அங்கே மொத்தம் இருந்ததே வந்து 75 டைகர் தான். ஆனால் அதில் 25 டைகர் வந்து டிஸப்பியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரத்தம்போர் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில். ஸோ இந்த ரத்தம்போர்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஆரவல்லி அண்டு விந்தியாஸ் நியர் சவாய் மத்போர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குதான். ஆரவல்லி மலைத்தொடர் அண்டு விந்திய மலைத்தொடர்களுக்கு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ் தான் வந்து இந்த ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது இதோடைய ஃப்ளோரா இன்க்ளூட்ஸ். என்ன ஃப்ளோரானா நாங்கள் கூடிய தாவர வகை தான் வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. ஃபானா அப்படின்னா வந்து FAUNA, ஃபானா வந்து விலங்கு வகைகள் வந்து சொல்லுவாங்க. ஃப்ளோரா அப்படின்னா தாவர வகைகள் என்னென்னு பார்க்கும்போது ட்ராபிக்கல் ட்ரை டிசிடியஸ் அண்ட் தார்ன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் வந்து இது முச்செடிகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். தோன்னா என்ன? முச்செடிகள் அப்படிங்கிறது. டிசிடியஸ்னா என்ன? ட்ரை டிசிடியஸ்னா
வெயில் காலம் வரும்போது அதோடைய இலைகள்லாம் வந்து உதிர்ந்து போயிடும் இல்லையா, அதுதான் வந்து டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாகிரபி கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை நம்ம நடத்திருப்போம், உங்களுக்கு தெரியும். டிராபிக்கல்னால் என்ன, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் வந்து இந்த ரத்தம்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அங்கேருந்து ஒரு 25 டைகர்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்றாங்க. காணாமல் போயிருக்கிற மீன்ஸ் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பொறியில மாட்டி அது இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. சரி, ரத்தம்பூர் நேஷனல் பார்க்ன்றது எங்கே இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரத்தம்பூர் நேஷனல் பார்க். ஸோ இதுதான் ரத்தம்பூர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது. ஸோ இது கீழே வரலாம். ரத்தம்பூர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, இது இருக்கிறது வந்து ராஜஸ்தான், ஆனால் இருக்குது பாருங்கள் மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுது பாருங்கள். ஏன் அதை ட்ரை அண்ட் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா பாருங்கள் ட்ரையாக இருக்குது. இந்த பச்சையாக இருக்கிற ஏரியாக்கள் எல்லாமே நமக்கு வந்து க்ரீனாக இருக்கிற ஏரியா. அதனால தான் வந்து இந்த 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 அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மேப் ஓப்பன் பண்ணி வச்சேன். இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி கிரே கலர் இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய ஏரியா, க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து பசுமையாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அதான் சொல்லுங்கள், டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், டிராஃபிக்கல் ஏரியாவாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஆறு போகிறதுனால தான். ஸோ இது என்ன ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது ரிவர் பேர் தெரியா சரியில்லையே. சரி, ஜூம் பண்ணி பார்ப்போம் என்ன ரிவர்னு. ரிவர் பேர் வந்து சரியாக கொடுக்கல. சரி, ஓகே, இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து ரத்தம்பூர் நேஷ்னல் பார்க் அப்படின்றாங்க. ஸோ புலிகள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் ரத்தம் பாருங்கள். டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை சீசனில் வந்து இலைகள்லாம் வந்து உதிர்ந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து டிசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தா வந்து ஹொகேர்சார் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்லேண்டுங்க. இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹொகேர்சார் வெட்லேண்ட் அப்படிங்கிறது லேக் ஆஃப் வாட்டர் டியூ டு எக்ஸஸ் டெஃபிசிட் ரெயின்ஃபால் அட் ஹொகேர்சார் வெட்லேண்ட் இன் காஷ்மீர் வேலி in recent years has impacted the arrival of migratory birds population in the region. அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கடந்த சில வருஷங்களாக இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டியூ டு த எக்ஸஸ் டெஃபிசிட் ரெயின்ஃபால்னால் என்ன, போதுமான மழைப்பொழிவு அங்கே இருக்குல்ல. எங்கே, இந்த ஹொகேர்சார் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது, காஷ்மீர் வேலி. காஷ்மீர் பள்ளத்தாக்கு, வேலினா என்ன, பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ஸோ காஷ்மீர் வேலியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுதான், இந்த வலசை பகுதியில் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வருகை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தால் லேக் கூடிய நார்த் சைடில் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த 150 பெண்கள் வந்து இந்த ஷிகாரா போட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டால் லேக் அப்படிங்கிறது, இந்த டால் லேக்குக்கு நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த ஹொகேர்சார் வெட்லேண்ட் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், நார்த் சைடு ஆஃப் த ஃபேமஸ் டால் லேக் அப்படிங்கிறது எலவேஷன் என்ன, உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வெட்லேண்ட் பேர்ட் சாங்சுரியாங்க. வெட்லேண்ட்னா என்ன, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் ஓவர் ஃபார் பேர்ட்ஸ் மைக்ரேட்டிங் அலாங் த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. என்ன சொல்கிறாங்க, இப்போது யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து சில பறவைகள் வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அது ஒரு லாங் ட்ராவல் இல்லையா, அந்த நேரத்தில் அதோடைய ஸ்டாப் ஓவராக இருக்குமா. ஸோ அங்கேருந்து வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு தங்களை ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பவும் வந்து அங்கேருந்து போவோம். இப்போ நம்ம பைக்கில் போகும்போது அங்கங்கே நிறுத்திட்டு வந்து டீ சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அது போல் ஒரு ஏரியா தான் வந்து இந்த மைக்ரேட்டிக் பேர்ட்ஸுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஹொகேர்சார் வெட்லேண்ட் அப்படிங்கிறது கடந்த சில வருஷங்களாக மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. அதன் பிறகு ஸோ இந்த ஹொகேர்சார் வெட்லேண்டு ஒரு தடவை பார்த்துருவோம். கூகுள் பண்ணியே பார்ப்போம். ஓகே, பாருங்கள், நமக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள். இந்த நியூஸ் வந்ததுனால இங்கே காணோம். ஸோ இந்த ரீஜன் அதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹொகேர்சார் வெட்லேண்ட் அப்படிங்கிறது இந்த ஏரியாக்கள் தாங்க. இப்போ இந்த தால் லேக் இருக்குது இல்லையா, அந்த தால் லேக்கு ரைட் சைடில் வந்து இருக்குது, நார்த் சைடில் வந்து இருக்குன்றாங்க. ஆனால் நார்த் சைடில் இருக்குது, இது வந்து வெஸ்ட் சைடில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இட்ஸ் ஓகே, நம்ம நார்த் சைட்லேயே வச்சுக்குவோம். இப்போ நமக்கு என்ன காட்டுது, லெஃப்ட் சைடு வெஸ்ட் சைடில் என்ன காட்டுது, நம்ம எங்கே நம்மளுக்கு மார்க் பண்ண சொன்னோம்னா நம்ம இங்கேயே மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த இடத்துல மார்க் பண்ணோம். இப்போ ஹொகேர்சார் வெட்லேண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தால் லேக்கு இங்கே இருக்குது, ஹொகேர்சார் வெட்லேண்டு இங்கே இருக்குது.
இந்த பெண்டுக்கு கீழே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இந்த வெட்லேண்டு எங்கே இருக்குது? அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஆஹா, நிஜமாவே நல்லா இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் கண்டிப்பாக பறவைகள் வரதான் செய்யும். ஓகே ஓகே, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் இதோடைய ஸ்டாப் ஓவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளே கூட ஒரு பைக்கில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? சரி, அடுத்தது தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ். தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஹேர் இன்ஸ்ட்ரக்டட் த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டு அட்ரஸ் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் நன் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அண்ட் forced eviction from families living in Rantalodi village located within the core area of தண்டோபா அந்தேரி டைகர் ரிசர்வ். என்ன சொல்கிறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது ட்ரைபல் அஃபேர்ஸ் உடைய அமைச்சரவை என்ன சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரண்டலோடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அங்கே அது வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் வசிக்கிற ஒரு வில்லேஜ். அது அங்கே வந்து அவங்க இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து டைகர் ரிசர்வ் ஏரியான்றதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஸோ வந்து ட்ரைபல் பீப்புள் அங்கே தான் வாழறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுங்கள், செவிசாயிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து நோட்டிஃபைடு ஏரியாவாக எப்போ சொல்லியிருக்காங்க? 1955. நோட்டிஃபைடு ஏரியா என்ன? ரிசர்வ், அதாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக வந்து இது சொல்லியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த தடோபா அந்தேரி அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது. இது வந்து பாருங்கள், இது என்ன மாதிரியான ஃப்ளோரா இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பாருங்கள் ட்ரை டிசிடியஸ் ஃபாரஸ்ட். அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான். அதாவது இந்த ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் எப்படி இருந்துச்சு, ஒரு ட்ரை அண்ட் டிசிடியஸ் மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான மரங்கள் அப்படி இருக்குன்னா, டீக் மரங்கள் வந்து அதிகமாக இருக்குமா, ஃபீச்சரிங் டீக் ட்ரீஸ் அலாங் வித் பேம்பு திக்கெட்ஸ், அதாவது மூங்கில் புதர்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா. கிராஸ்லேண்டாக இருக்கும்ன்றாங்க. கிராஸ்லேண்ட்னா என்ன? நிறைய புற்கள் வந்து தரையில் அதிகமாக இருக்கும். காடுகளில் எல்லா காடுகளையுமே நம்மளுக்கு வந்து இந்த புற்கள் வந்து இருக்காது. நம்ம ஈக்குட்டோரியல் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்துருப்போம், ஒரு மாதிரி கேனப்பி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ்லேண்டே இருக்காது. ஏன்னா அந்த மழையாகட்டும் அந்த இன்சுலேஷன் வந்து கீழே கிடைக்காது அப்படிங்கிறதுனால அங்கே புற்கள் வெளியாது. ஏன்னா கண்டினியூஸாக மழை பொழிஞ்சிட்டே இருக்கும். அந்த அந்த அதிகப்படியான எக்ஸசிவான அந்த ரெயின்ஃபால் காரணமாக அந்த இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அந்த மழையெல்லாம் வந்து அடிச்சுட்டு போய்டுறதுனால மண் வந்து ரொம்ப அந்தளவுக்கு தரம் வாய்ந்ததாக இருக்காது. நம்ம மலை மண்ணெலாம் பார்த்துருப்போம், இந்த சரளை மண்ணெலாம் வந்து அதிகப்படியான சக்தியே இருக்காது. ஏன்னா சக்திகள் எல்லாம் வந்து தண்ணியோடு அடிச்சுட்டு போய்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிராஸ்லேண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்மளால் கிராப்ஸ் வந்து பயிரிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர் வகைகளை அந்த இடத்துல கல்டிவேட் பண்ண முடியும், பயிரிட முடியும் அப்படின்றாங்க. பாருங்கள், விச் சப்போர்ட் ஏ ரிச் வெரைட்டி ஆஃப் வைல்ட் லைஃப். பாருங்கள், அந்த கிராஸ்லேண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கால்நடைகள் வளர்க்க முடியும் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ். தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஸோ ஒரு டென்ஸ்டான ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. சரி, இருந்தாலும் இது பச்சை பசேல் தானே இருக்குது. ஏன் இதில் ஒரு ட்ரையான ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பாருங்கள், இது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறதுனால அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும். அதன் காரணமாக கூட நம்மளுக்கு அதிகப்படியான வெப்பம் இருக்கிறதுனால கூட நமக்கு அது வந்து ட்ரை ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். சரி, இது ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல நிறைய புதிரை பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கிராஸ்லேண்ட் இருந்துச்சு இல்லையா. இங்கே வந்து அதிகப்படியாக நான் முன்னாடி பார்த்தேன் இல்லையா, இந்த மேலே பார்க்கும்போது ஒரு இந்த ரத்தம்பூரில் பார்க்கும்போது நம்ம கிராஸ்லேண்டாக அது இருந்துச்சா, இந்த இடத்துல வந்து கிராஸ்லேண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கேயும் வந்து இந்த புற்கள் இருக்குது, இங்கேயும் வந்து அந்த புற்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து கால்நடைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வேற சரியா. சரி, நம்மளுக்கு இந்த நம்ம தெரிய வேண்டியது என்ன, இந்த தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களை மார்க் பண்ண சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்கள். மகாராஷ்டிரா ஃபுல்லாக இந்த ஏரியா தான், ஆனால் நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சரியா. அடுத்தது குரு காசிதாஸ் தமோர் பிங்கள டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது. என்ன 3 டைகர் ரிசர்வ் வந்துச்சு இந்த கிளாஸில் மட்டும். சரி, ஓகே. இன்னொரு டைகர் ரிசர்வ் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து சத்தீஸ்கரில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இது நாட்டுடைய 56வது டைகர் ரிசர்வ். அதே போல் நாட்டில் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய டைகர் ரிசர்வ், 3rd லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ்ன்றது சோட்டா நாக்பூர் அண்டு பத்தேல்கண்ட் பிளாட்டிக்.
சோட்டா நாக்பூர் பீடபூமி அண்டு பத்தல்கண்ட் பீடபூமியில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. குரு காசிதாஸ் தாமோர் பிங்ல டைகர் ரிசர்வ். கண்டிப்பாக இதை சர்ச் பண்ண முடியாது. சரி பார்ப்போம். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் சர்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு அந்த பேர் வந்து சரியாக வந்து தெரியல. சத்தீஸ்கர். ஓகே, குரு காசிதாஸ் சத்தீஸ்கர் பார்க். ஸோ சத்தீஸ்கர் மாநிலம் இது. அண்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சொன்னாங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த குரு காசிதாஸ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபோட்டோ எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குது. யாருன்னு தெரியல, ஃபோட்டோ எடுத்துலாம் போட்டிருக்காரு. சரி, ஓகே, இந்த இடத்துல இருக்குதுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இனிமேல் மார்க் பண்ண சொன்னாங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். ஸோ சத்தீஸ்கர் ரீஜன் அப்படிங்கிறது இந்த ரீஜன்லாம் சேர்த்து தான் சத்தீஸ்கர் ரீஜன் அப்படிங்கிறது. ஸோ நாம் மார்க் பண்ண சொன்னாங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். இது வந்து மத்திய பிரதேஷுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரு காசிதாஸ் நேஷனல் பார்க்குன்றது எதுலாம் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் மத்திய பிரதேஷ் ப்ளஸ் பக்கத்தில் வந்து பீகாரா. இது பீகார் இல்லை, இது வந்து உத்தரப்பிரதேஷ் நினைக்கிறேன். ஆமாம், உத்தரப்பிரதேஷத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். சரியா? சரி, இந்த கிளாஸ் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதை சார்ந்து இந்தியாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதை சார்ந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து மேப்பிங் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.